ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்த தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சென்னை IIT இயக்குனர் டாக்டர் வி. காமகோட்டி. வணக்கம் சார். வணக்கம். மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க. எல்லா துறைகளையும் பார்க்குறோம். கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? முதலாக தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம மாண்புமிகு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அதுக்கு ஆத்தராக இருந்திருக்காரு, மெயின் ஆத்தராக. அதில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய டைரக்ஷனை கொடுத்தது. குறிப்பாக ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அதாவது விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிறது நம்ம மாண்புமிகு பிரதமரோட பெரிய ட்ரீம். அதுக்காக அவர் சில பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், நம்ம நாட்டில் சில பில்டிங் பிளாக்ஸை இப்போ 12 வருஷமாக அவர் பில்ட் பண்ணிட்டு வரார். ஸ்வச்சதா அபியானில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல யோகா, ஒரு மென்டல் ஹெல்த்து, ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்து, கிளென்லினஸ்ஸு, ஹைஜீன், கர் யோஜனா, இது மாதிரி பல நிறையா ரோட்ஸு போடுறது, இது மாதிரி ஹைவேஸு, மெட்ரோஸு, இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதிலெல்லாம் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வர மாதிரி கல்வியிலையும் ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரணுங்கிறது அவரோட ஆசை. அந்த விக்ஷித் பாரத் 2047 நம்ம லீடு பண்ணுறது நம்ம யூத். அதனால் அந்த யூத் அண்ட் சில்ட்ரன், இப்போ இருக்கிற சில்ட்ரன் யூத்துக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு கொள்கையோடு உள்ள ஒரு கல்வியை நம்ம கொடுக்கணுங்கிறது அவரோட பெரிய ஆசை. அதுக்காக நிறைய அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நாங்கள் IIT மெட்ராஸில் செஞ்சுட்டோம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மெயின் கான்ட்ரிபியூஷன், பில்லர் ஆஃப் எஜுகேஷன், நேஷ்னல் எஜுகேஷன். நிச்சயமா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் இன்னொரு சிறப்பு அம்சமாக பார்க்கறது தாய்மொழி வழி கல்வி. அது எல்லாருக்குமே அவங்களுடைய தாய்மொழியில் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதான், நம்ம தமிழில் ஒரு காலத்தில் இந்த இங்கிலீஷ் கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லாம் தமிழில் பேசினா ஃபைன் இருந்தது, எங்காலத்துலேயே இருந்தது. அது ஒரு எவ்வளோ பெரிய தவறு. நம்ம மெக்காலே சிஸ்டமில் உட்காந்து நம்ம எப்படி இந்த எஜுகேஷன் சரியாக இல்லாமல் போச்சுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிளாக் மார்க் தான் நமக்கு. ஏன்னா அதை நம்ம சீரியஸாக அந்த தாய்மொழி கல்வியை நம்ம எடுத்துக்கலை. குறிப்பாக நம்ம ஆத்திச்சோடியில் பார்த்தேன்னா, அறஞ்செய்ய விரும்ப ஆறுவது சினம். இது நான் எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறேன். நம்மளோட ஆனா ஆவண்ணா இழுத்துலேருந்து நம்ம ஒரு மாரல் எத்திக்கல் வேல்யூஸ் வேறு வே ஆஃப் லைஃப். அறம் செய்ய விரும்பு, என்ன தப்பு இல்லை, என்ன நல்லது செய்ய விரும்பு, ஆறுவது சினம், கோபம் கொள்ளாதே, இது மாதிரி நல்ல புத்திமதியோடு நம்ம ஆரம்பித்தோம். அதை நீங்கள் இப்போ ரைம்ஸில் பாட்டெல்லாம் பாபா பிளாக் ஷிப் ஆவியோனி உள்னா அதுக்கும் இதுக்கும் என்ன மாரல் வேல்யூ இருக்குது? ஹம்டி டம்டி சாட்டானேவால், என்ன ரெண்டுத்துக்கும் நமக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஸோ நமக்கு அந்த மாதிரியான ஒரு தாய்மொழி கல்வி நமக்கு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எடிட்டோரியல் எழுதுகிறோம், ஒரு பேப்பர் எழுதுறதுனாலுமே நம்ம நினைக்கிறது இன்னொரு பாஷை, எழுதுறது வேறு பாஷை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். நினைக்கிறது நம்ம தாய்மொழியில் நினச்சி, எழுதுறது என்ன லாங்குவேஜில் வேணால் எழுதலாம். தாய்மொழியில் நினைக்கிறதுனால, நமக்கு அதை பற்றி யோசனை பண்ணுறதுனால, அந்த தாட் ப்ராசஸ்னால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கன்க்ரீட் ஐடியாஸும் இருக்கும், ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டும் இருக்கும். அதாவது பர்ட்ரண்ட் ரசல் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் சொன்னால், கிளாரிட்டி அண்ட் கோஜன்சி கேன் பெஸ்ட் பி ரெக்கன்சைல்ட் வித் பிரிவிட்டின்னா. அது நம்ம எல்லாத்தையுமே ப்ரீஃபாக சொல்லணும், தொண சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதே சமயம் கிளாரிட்டியும் இருக்கணும், கோஜன்சியும் இருக்கணும், ஒரு கோர்வையாக சொல்ல தெரியணும். இதெல்லாம் நமக்கு தாய்மொழியில் வருது. அதை அப்புறம் நம்ம இன்னொரு லாங்குவேஜில் எழுதிக்கலாம். ஆனால் நம்ம யோசிக்கிறது தாய்மொழி, நம்ம வெளியில் சொல்கிறது வேறு என்ன லாங்குவேஜாக இருக்கலாம். அது நமக்கு தாய்மொழி வகையில் நம்ம படித்தோன்னா அது ஒரு நல்ல ஒரு வெரி பவர்ஃபுல் வே ஆஃப் எஜுகேஷன் நானும் நம்புகிறேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சார். அதாவது எளிதாக புரிந்து கொள்ளவும், நம்மளுடைய எண்ணங்களை எடுத்துரைக்கவும் தாய்மொழி வழி கல்வி அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் மத்திய அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக கல்வியோட தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? ஆமாம், இல்லை அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம உயர்த்துறதுக்கான ஆப்போசிட். அதாவது நீங்கள் OMRல போய் ரைட்டில் திரும்பினேன்னா, இங்கே IITலேருந்து திரும்பினீங்கன்னா, பாண்டிச்சேரி 168 கிலோமீட்டர்னு இருந்தது அந்த காலத்துலேருந்து. அந்த போர்டு 168 கிலோமீட்டர் நம்மளோட வராது. நம்ம ஒரு காரை போட்டு, டிரைவரை போட்டு, பஸ்ஸில் போகிற நம்ம தான் போகணும். ஒரு வழிகாட்டி. பாலிசிங்கிறது ஒரு கைடன்ஸ் நமக்கு. அதில் இருக்கிறத நம்ம முழுமையாக எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து
அதில் கூட ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது பாலிசியில் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுலாம் சொல்லலை. இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை கொண்டு வர்றது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கையில் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங், பிஎஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், பிஎஸ் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி 4 ஆஃப் கேம்பஸ் கோர்ஸ் கொண்டு வந்தோம். அதில் வந்து ஏஜ் கேப் இருக்கக்கூடாது, யார் வேணால் எப்போ வேணால் படிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வச்சோம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடையாது, கேப் கிடையாது. அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வேண்டாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது எக்ஸாமினேஷன் ஆஃப் எலிமினேஷன். ஏன்னா எத்தனையோ பேரில் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணுறோம். ஆனால் வி எலிமினேட் மோர் தென் வாட் வி செலக்ட். எலிஜிபிலிட்டிங்கிறது இந்த மார்க் மேலே வாங்கிட்டால் அவங்களுக்கு சீட் நிச்சயம். ஸோ இந்த மாதிரியான ஆஃப் கேம்பஸ் கோர்ஸில் எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸில் கேப் இல்லை, அதுமாதிரி ஏஜ் கேப் இல்லை. அதனால் இப்போ 60 வயசு தாத்தா 50 வயசு தாத்தாவும் பண்ணுறாங்க, 17 வயசு குழந்தையும் பண்ணுறது. அது மாதிரி அப்பா அம்மா பண்ணுற அப்பா பையன் பசங்க, இது மாதிரியான சில வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இல்லை லைஃப் லாங் லேர்னிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ ஒரு ஏஐ வருதுன்னா அவங்க வந்து எங்கே போகிறது காலேஜுக்கு, லைஃப் லாங் லேர்னிங் பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி பண்ணலாம். நிறையா இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கோர்ஸை பண்ணி அவங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் அதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இது. அதே மாதிரி பலது இருக்குது. இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் இருக்குது, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வந்திருக்கோம் ஐஐடி மெட்ராஸில். நிச்சயமா சார். கொள்கை உருவாக்கியாச்சு, அதற்கேற்ற மாதிரி கட்டமைப்புகளையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுலையும் அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அதனுடைய வெளிப்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதிய ஐஐடிக்களும் ஐஏஎம்களும் உருவாக்கப்பட்டுச்சு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? சார், இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஐஐடி, இப்போ 23 ஐஐடி 24. அப்படியுமே நாங்கள் வந்து 20,000 பேர் தான் எங்களால் அட்மிட் பண்ண முடியுது. ஒரு 15 லட்சம் பேர் ஜெய் மெயின்ஸ் எழுதி அதில் 2.5 லட்சம் பேர் செலக்ட் ஆகி அதில் 20,000 பேர் தான் இப்போ ஐஐடி சிஸ்டமில் வராங்க. இப்போ ஐஏஎஸ்சியும் வந்திருக்காங்க. இப்போ 20,000 பேர் கிட்டத்தட்ட. அது ஒரு 30,000 மட்டும். இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை வந்து ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் எனாக்டட் பை த பார்லிமெண்ட்டு எல்லாருக்கும் அட்டானமி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஃபண்டிங்கு கொடுக்குறாங்க. ஓரளவு அது போகுது. தாண்டி அடுத்தது என்ஐடிஸ் இருக்குது. என்ஐடிஸையும் இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு பண்ணுறதுனால அவங்களும் வந்து இப்போ இன்பார் நல்லா வந்துட்டுருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸாக நிறைய என்ஐடிஸ். அப்புறம் IIIT டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஐஏஎம்ஸ் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அவங்களும் இப்போ பிபிஏ எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஐஐடி வரதுனால அவங்களுக்கும் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட்லேயும் சரி, பசங்க வந்து 5-6 வருஷம் படிச்சுட்டு இங்கே வரதுனால அவங்களோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நல்ல டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கணும், நல்லா கிளாஸ் எடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் மெயின்டைன் எங்களால் எவ்வளவு அதை சீரியஸாக பண்ணுறோமோ அது பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கல்வி தரத்தை நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த மாடலில் அவங்க வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருவணைச்சு அவங்க எடுத்துன்னு போகணும். ப்ரொஃபஸர் அசிஸ்டட் லேர்னிங் சிஸ்டம்னு பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட அலுமினைலாம் சேர்ந்து. இதில் கிட்டத்தட்ட ஒரு 250 லோக்கல் காலேஜஸ் எடுத்து அவங்களுக்கு அந்த டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அந்த பசங்களை கேட் எக்ஸாம் கொண்டு வர்றது. Tier 2 Tier 3 சிட்டிஸில் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸில் எங்களோட சுயம் போர்ட்டலை வச்சு அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம், எப்படி எங்களோட எஜுகேஷன் அங்கே போய் சேர்க்கலாம், எங்களோட பெடகாஜி எப்படி கொண்டு போகலாம், சிலபஸ் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இது மாதிரியாக எங்கள் அலுமினஸ் எடுத்துட்டு இவ்வளோ செய்கிறாங்க. இப்போ 250 காலேஜஸ் இப்போ எடுத்திருக்காங்க. இன்னொரு 100 காலேஜ் இந்த வருஷம் ஆட் பண்ண போகிறாங்க. ஒரு ஐஐடி அங்கே இருந்துருச்சுன்னா அதை சுற்றி வர இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதோட பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்கி எடுத்துன்னு போயிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ பிஎம் ஸ்ரீ அது மாதிரி நிறையா ஸ்கூல்லையும் மாடல் ஸ்கூல்ஸ் நவோதயா அது மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஏகலைவா ஸ்கூல்ஸ் அப்புறம் ஃபார் த ட்ரைபல்ஸ். அதே மாதிரி பாலவாட்டிகாவும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கேந்திரிய வித்யாலயத்தில். ஸோ நர்சரி டு K to 12 அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் இப்போ என்னன்னா சரி பண்ணிட்டு வராங்க. நிச்சயமா சார். இப்போ எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடில் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜஸோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். நாட்டு மக்களுடைய உடல்நலனை வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற அக்கறை வந்து மத்திய அரசுக்கு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதன்னு சொல்ல முடியுமா? நிறைய மெடிக்கல் சீட்ஸும் இப்போ இருக்குது, மெடிக்கல் காலேஜஸும். ஆமாம், அது வந்து ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அது மாதிரி வச்சுருந்தோன்னா நம்மளால் இத்தனை மேன் பவர் கொண்டு வந்திருக்க முடியாது. இத்தனை சிட்டிசனுக்கு இத்தனை டாக்டர் இருக்கணுங்கிற ரேஷியோவில் நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். அதனால் மெடிக்கல் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் கொண்டு வரணும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி கொண்டு வந்து மெடிக்கல் எஜுகேஷனை நல்ல குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷனை த்ரூ டெக்னாலஜி நம்ம இன்டியூஸ் பண்ணலாம். அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெக்னாலஜின்னு ஆரம்பித்தோம். 3வது வருஷம், இப்போ 2 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. அதாவது இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த
மெடிசன் ஃபீல்ட். இன்ஜினியர் மாதிரி ஃபிசிஷியன் இருன்னு சொல்கிறோம். அவன் ஃபிசிஷியனாகவும் இருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும். அது மாதிரியான சில இது, அதாவது இப்போ ஹியூமன் பாடியே நீங்கள் வந்து இப்போ உங்களோட டயக்னிசிஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இப்போ வந்து டிவைசஸை வச்சு பண்ணுறோம். அது சென்சார் வந்து படித்து இத்தனை பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிடுது. டிவைஸுங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி. அப்போ உடம்பை நம்ம மேத்தமேட்டிக்கலாக புரிஞ்சிருந்தா தான் ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி இன்னொரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டியெல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ண முடியும். ஒரு இன்ஜினியரிங் இன்டர்பிரிட்டேஷன் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹியூமன் பாடி அது இப்போ தேவைப்படுது. அதனால தான் நான் என்னோட ரொம்ப ஆழ்ந்த கருத்து என்னென்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஏன் நான் பிடிக்கிறதுனா, நம்ம வந்து எல்லா ஐஐடிஸும் இனிமேல் மெடிக்கல் ஸ்கூல் ஆரம்பிக்கணும். உங்கள் மெடிக்கல் டிகிரி கொடுக்கணும். அதை தான் கொடுத்தா தான் முன்னுக்கு வர முடியும். அந்த ஆஸ்பெக்ட் நம்ம மெடிசனையும் டெக்னாலஜியும் ஒன்றும் சேர்க்கலைன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாழ்வு வருங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆழ்ந்த கருத்து. அதனால தான் ஐஐடி மெட்ராஸுக்கும் இப்போ ஐஐசியில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கான்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கரக்பூரில் வந்திருக்கு, இதே மாதிரி கவுஹாத்திலையும் ஆரம்பிக்க போகிறாங்க. நாங்கள் ஐஐடி மெட்ராஸ்லையும் இப்போ பண்ண போகிறோம். இது மாதிரி இப்போ ஐஐடிஸில் நாங்கள் மெடிக்கல் ஸ்கூல் கொண்டு வரணும். இது வந்து ஒரு இன்டர்டிசிப்ளினரி எஜுகேஷன் பற்றி நிறையா நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த தாட் ப்ராசஸ் ஆஃப் த பாலிசி. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போறதுக்கான ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். நிச்சயமா சார். இப்போ கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். போன நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சிருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய இளையோருடைய நலனில் அக்கறை வச்சு தான் வந்து மத்திய அரசு இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது இப்போ வருஷம் நமக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால நிதி ஒதுக்கீடு இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகணும். ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ், அதை தவிர நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை நடத்துறதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வாட்டர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, செக்யூரிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு பார்ட். பட் இதை தாண்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம பில்டு பண்ணுறதுக்கு சில நேஷ்னல் மிஷன்லாம் தேவைப்படுது. இப்போ நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர்டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், அதுக்கு ஒரு 3500 கோடி போட்டாங்க. 2014-15 இம்ப்ரிண்ட் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ரிசர்ச்னு போட்டு அது ஒரு 1000 கோடி அப்போ கொடுத்தாங்க. இப்போ 7 டிசிப்ளினில் போட்டு. அப்புறம் உச்சத்தர் ஆவிஷ்கார் யோஜனான்னு இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்னு சொல்லி ஒரு 5 இன்ஸ்டியூட்டுக்கு 1000 கோடி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அதர் தென் த கிராண்ட்ஸ் டே கிவர்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம காம்படிட்டிவாக போகிறோம். அதுக்கப்புறம் நிறையா நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர்டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், நேஷ்னல் குவாண்டம் மிஷன், நேஷ்னல் செமிகண்டக்டர் மிஷன், நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன், நேஷ்னல் ஏஐ மிஷன், இது மாதிரி நிறையா வந்தது. இந்த ஒன்றுத்துலேயும் வந்து நமக்கு அது ஃபோக்கஸ்டு கிராண்ட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அதை தவிர இப்போ ஃபாரினோட கொலாபரேஷனுக்கு இந்த ஸ்பார்க்கு அது மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபாரின்லேருந்து நம்ம ஃபேக்கல்ட்டி இங்கே கொண்டு வந்து அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், இங்கேருந்து ஃபாரின் போகிறதுக்கு இது மாதிரியான சில பாலிசிஸும் கொண்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நமக்கு வந்து விக்ஷித் பாரத் 2047ங்கிறது ஒரு ப்ராடக்ட் நேஷன், ஒரு ஸ்டார்ட் அப் நேஷனாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வரதுக்கு இப்போ பேட்டன்ட்டிங்கிறது ஒரு காலத்தில் அப்போல்லாம் பேட்டன்ட் பயன்னா என்ன ஆகுன்னு தெரியாது. இப்போ ஆஃப் ரீசன்ட் டேஸ் கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே பேட்டன்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. 18 மாதத்தில் உண்டு இல்லைன்னு தெரிஞ்சுடுது. ஸோ பேட்டன்ட்டிங் வந்து ஒரு லுக்ரேட்டிவாக இருக்குது. இப்போ ஐஐடி மெட்ராஸில் ஒரு நாளைக்கு 1.4 பேட்டன்ட்ஸ் பண்ணுறோம். போன வருஷம் 470 பேட்டன் பண்ணியிருக்கோம். அத்தனை ஐடியாஸும் இருக்குது. இதெல்லாமும் டீப் டெக்னாலஜி ஐடியாஸ். நம்ம நல்ல டீப் டெக், இப்போ ராக்கெட் இன்ஜின் பிரிண்ட் பண்ணுறது, டைமண்ட் பிரிண்ட் பண்ணுறது, லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ், இது மாதிரி டீப் டெக்னாலஜி பேட்டன்ட்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், ஒரு 3 நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு போய் ஸ்டார்ட் அப் சதம்னு ஆரம்பித்தோம். 2 வருஷமாக இப்போ 100 கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐஐடி மெட்ராஸில் 112 கம்பெனி இந்த வருஷம், போன வருஷம் 103 கம்பெனி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை உருவாக்கி அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ், அதாவது டிப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸ், பர்ஃபார்மன்ஸ் லிங்க்ஸ், ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ், அது மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து நல்லா ஊக்குவிச்சு இப்போ நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க. குறிப்பாக செமிகண்டக்டர்ஸ் நமக்கு ரொம்ப தேவை, கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸில். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்திருக்கு. ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்ஸ் அந்த விஷயத்தில் நல்ல ஒரு ட்விஸ்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வருது. அது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நம்மளோட சொவரின் டெக்னாலஜிங்கிறது முக்கியம். நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.